குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, பிம்பிள்ஸ் பற்றி தான். இது வந்து இப்போ டீனேஜர்ஸ்னு இல்லை, எல்லா ஏஜுக்குமே இப்போ இருக்குது. இது வந்து ஒரு சொல்லப்போனால் எதனாலன்னே தெரில, எல்லாத்துக்குமே வந்து இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இதே மாதிரி தான் சேம் லைக் எனக்கும் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து இருந்துச்சு. பட் ஸ்கூல் டேஸில் வந்து எனக்கு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே பிம்பிள்ஸ் இருந்துச்சு. 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்துச்சு. அப்போ வந்து ஃபேஸ் ஃபுல்லாக இருக்காது, ஒரு 2, 3 2, 3 அப்படி சொல்லிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அங்கங்கே அப்படி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு அவ்வளோவா அதை பற்றி தெரியாது. இது எதனால் வருது, எதுக்கு வருது அப்படின்னா எந்த ஐடியாவுமே இல்லை. அப்போ அப்படியே விட்டுருவோம். ஈவன் நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து இந்த பவுட்ரு கூட போட மாட்டேன் ஸ்கூல் டைம்லலாம். ஆனால் எதுக்கு அப்படி வருது, ஏதாவது கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அப்படி வந்துச்சுன்னா கூட ஓகேன்றலாம். அது எதுக்கு வருது அப்படின்னு எனக்கு அந்த ஏஜில் தெரில. நானும் அவ்வளோவா பெருசாக கண்டுக்கிட்டதே இல்லை. ஸ்கூல் டைம்லலாம் எனக்கு பிம்பிள்ஸ் இருந்தாலுமே அது அவ்வளோவா நான் வந்து கேர் பண்ணிக்கிட்டதே இல்லை. அது ஒரு சரி ஓகே வரும் போகும் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருந்துச்சு. ஆஃப்டர் காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி எம்பாரிசிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னடா அது, அந்த பிம்பிள்ஸ் என்னாச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காலேஜ்க்கு அப்புறம் எல்லோரும் மாதிரி தான் நானும் ஃபஸ்ட்டு பிம்பிள்ஸ் வந்தோன்னே என்ன பண்ணோம், போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணணும். ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம். சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு சோப் எழுதி கொடுத்தாங்க, ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க, டேப்லெட் கொடுத்தாங்க. இது வந்து ஒரு 10 டேஸ்க்கு எழுதி கொடுத்தாங்க, யூஸ் பண்ண சொன்னாங்க. திரும்ப வந்து காமிக்க சொன்னாங்க. எனக்கு வந்து சரி ஓகே, ஆனால் சரி 10 டேஸில் ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் செக் பண்ணப்போ சரி இன்னும் இதே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு 1 மந்த்துக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு திரும்ப அதையே தான் கண்டினியூ பண்ணணும். பட் எனக்கு வந்து அதுவும் கேட்கல. எனக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஃபேஸில் வந்து எண்ணெய் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் கூட பிம்பிள்ஸ் இருக்கும் அப்படி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு டாக்டரை வேணால் கன்சிடர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இன்னொரு டாக்டர்கிட்டையும் போய் பார்த்தோம். அவங்களும் அதே தான். இந்த மாதிரி சேம் அவங்க ஒரு ஆயின்மெண்ட் எழுதி கொடுத்தாங்க, அவங்க ஒரு சோப் கொடுத்தாங்க, அவங்க வேறு டேப்லெட் வந்து ரெஃபர் பண்ணாங்க. சேம் அதுதான். நான் வந்து டாக்டர்கிட்ட போகிற டைம்லலாம் கேட்பேன், எதனால் இது வருது, எதனால் வருதுன்னா அவங்க சொல்கிற ஒரே கான்செப்ட் இது தான், இந்த ஏஜில் வந்து வரதாம்மா செய்யும் அப்படின்ட்டு. அது வந்து யாருமே இப்போ வரைக்கும் வந்து எக்ஸாக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க, எதனாலன்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே இந்த ஏஜில் வரது, அடல்ட் ஏஜில் வரதாம்மா செய்யும் அப்படின்னா அது ஓகே. அப்போ என்னைய மாதிரி இருக்க அடல்ட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் வரதில்லையே. சரின்னு சொல்லிட்டு சேம் அதே மாதிரி தான் நானும் அவங்க எழுதி கொடுத்த சோப் போட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு போனோடனே என்ன கேட்பாங்கன்னா, என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்க? அப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஃபுல்லாமே இந்த சிந்தால், ஹமாம், மெடிமிக்ஸ் இதில் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். சரின்னு சொல்லிட்டு அதை வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப கெமிக்கலு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிம்பிள்ஸ்க்குன்னு ஒரு சோப் ரெடி கொடுத்தாங்க. அதுவும் போட்டு பார்த்தேன், எதுவுமே வந்து எனக்கு கேட்கல. எனக்கு வந்து பிம்பிள்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இன்கேஸ் நான் அந்த ஆயின்மெண்ட்டு டேப்லெட் போட ஆரம்பித்தேன்னா ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு அப்புறம் பிம்பிள்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுது, போயிடுது. ஆனால் திரும்ப நான் அந்த 10 டேஸ் தான் டேப்லெட் எழுதி கொடுத்துருப்பாங்க. திரும்ப வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்ப 2 டேஸ்லேயே வந்துடுது. அப்போ நான் லைஃப் லாங் வந்து டேப்லெட்டு ஆயின்மெண்ட் போட்டுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. சரி சொல்லிட்டு இப்படியே தான் ஒவ்வொரு டாக்டராக நான் வந்து காலேஜ் படிக்கிற டைம்லேருந்து ஒரு 4-5 இயர்ஸ் தான் இதே தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி எல்லோரும் சொல்லுவாங்களே, இந்த டாக்டர் நல்லா பார்ப்பாங்க, அங்கே போய் பாருங்கள், இவங்க ஸ்கின்னுக்கு நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேம் மிஸ்டேக் நானும் அதையும் பண்ணேன். சரி இவங்ககிட்ட போனால் தான் சரியாகாதா, இல்லை அவங்ககிட்ட போனால் தான் சரியாகாதா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை மாற்றி பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் வந்து எதுவுமே வந்து எனக்கு க்யூர் ஆகலை. அப்படியே க்யூர் ஆனாலும் அது டெம்பரரி தான். ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ் பிம்பிள்ஸ் வராமல் இருக்கும், திரும்ப அகெயின் வந்துடும். சரின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே வந்து காஸ்ட்டும் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஏன்னா அவங்க எழுதி கொடுக்குற சோப்பு சரி, ஆயின்மெண்ட்டு சரி, டேப்லெட் சரி, அதுவே வந்து அவங்க கன்சல்டிங் ஃபீஸே ஒரு 500 வாங்குறாங்க. அது போக இதெல்லாம் சேர்த்து அரௌண்ட் ஒரு 2000 வந்துடுது. இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்க முடியாதுல்ல, அவ்வளோ அமௌண்ட்டு போட்டு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இருந்தால் இருந்துட்டு போகுது அப்படி சொல்லிட்டு அப்படியே நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்க்குற எல்லாருமே கேட்க ஆரம்பிப்பாங்களே, ஃபேஸ் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே காமனாக சொன்னது ஒன்று வந்து மஞ்சள் யூஸ் பண்ணுங்கள் சரியாக போயிடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இல்லைனா வேப்பிலை யூஸ் பண்ணுங்கள், பிம்பிள்ஸ் சரியாக போயிடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து மஞ்சள் வந்து செட் ஆகலை. இந்த தினமும் சொல்லுவாங்கல்ல, மஞ்சள் தேய்ச்சி குளிச்சினாலே ஃபேஸில் பிம்பிள்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மஞ்சள் வந்து செட் ஆகலை.
ஒரு மாதிரி ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்கிறது மேலே மஞ்சள் ஃபேஸ் பேக் மாதிரி போட்டோன்னா ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து செட் ஆகலை, அதனால் நான் விட்டுட்டேன். பட் வந்து வேப்பிலை வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. சும்மா வெறும் வேப்பிலை வந்து தண்ணியில் கழுவிட்டு நல்லா இது கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸில் போட்டுக்கிருவேன். அது வந்து கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. ஆனால் அதுவுமே வந்துட்டு நீங்கள் வேப்பிலை வந்து ஆக்டிவ் பிம்பிள்ஸ் மேலே போட்டிங்கன்னா அது வந்து அப்படியே ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே கண்ணுலேருந்து தண்ணியே வர ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குமான்னு தெரில, ஒரு மாதிரி உடம்புக்கு ரொம்ப ஹீட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஹீட் ஆகிரும் ஃபேஸே. அப்படி இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் இருக்கும், அது ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாகிரும். அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் அப்பப்போ வந்து இந்த வேப்பிலை ஃபேஸ் பேக் மட்டும் போட்டுட்ருந்தேன். அதுவுமே வந்து நான் ரெகுலராக பண்ணலை, எனக்கு காலேஜ் போகிறனால அதுக்கப்புறம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெகுலராக பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். திரும்ப வந்து கொஞ்ச நாள் வந்து பிம்பிள்ஸே இல்லாமல் இருந்துச்சு. ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ் பிம்பிள்ஸ் வந்து இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமும் சொல்லிட்டு சரி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு திரும்ப வந்துட்டு திரும்ப வர ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப ஆனால் எல்லாமே சரியாச்சு. இந்த ஆயிலி ஸ்கின் வந்து சுத்தமாக கண்ட்ரோலே ஆகலை. என்ன போட்டாலும் வந்து கண்ட்ரோலே ஆகலை, எண்ணெய் வடிஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அதனால் இப்போ தான் வந்துட்டு எதுனாலுமே நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துக்குறோம். நிறைய பேர் அவங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறாங்க. டாக்டர்ஸுமே நிறையா பேர் அவங்க வீடியோஸ் பார்த்து இதெல்லாம் பண்ணுங்க எதனால் வருது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருக்குது. அந்த டைமில் வந்து அவ்வளோவா தெரியாது யூடியூப்ஸ்லலாம் சொல்லிட்டு சரி ஆஃப்டர் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் யூடியூப்புமே நல்ல ட்ரெண்டில் இருந்துச்சு. நானுமே வந்து அப்போ சர்ச் பண்ணி பார்க்கையில எல்லாருமே சொன்னது வந்து நீங்கள் என்ன தான் பிம்பிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் வெளியே எவ்வளோ ஆயின்மெண்ட் போட்டாலும் உள்ளே சரியாகாமல் வெளியே சரியாகாது அப்படின்ற ஒரு டாபிக் தான். கரெக்டு தானே. நம்ம அப்போ ஸ்கின்னை விட நம்ம உடம்புக்குள்ளே தான் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணால் தான் சரியாகும் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வந்தேன். நான் நினச்சிக்கிட்டு இருந்தது வந்து என்னோடய பாடி டைப் வந்து ரொம்ப ஹீட் பாடி, ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்கும். ஆல்ரெடி நமக்கு ஃபேஸ் வெளியவே தெரியும்ல, உடம்பு வந்து எப்பவுமே சூடாக இருக்கிற மாதிரி அப்படி சொல்லிட்டு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதனால் நான் என்ன நினச்சிட்டேன்னா என் பாடி ரொம்ப ஹீட் பாடி, அதனால தான் பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தண்ணி வந்து ஒழுங்காக குடிக்கிறதே கிடையாது, ஒழுங்காக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது கிடையாது, ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன் நான். ஆனால் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். எப்படி சொல்லனா கொஞ்சம் ஆயிலி ஐட்டம் முறுக்கு சாப்பிட்றது அந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அதுவும் அதனால் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து முதல்ல வந்து பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் பாடி டைப் என்னான்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். பாடி டைப் மீன்ஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லி எல்லாருக்குமே பிம்பிள்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் எல்லாமே செட் ஆகாது சரிங்களா. உங்கள் உடம்புக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்கள் தான் வந்து இது பண்ணணும். ஸோ இதில் ஒவ்வொரு விஷயமா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி என்னோடய பிம்பிள்ஸில் வந்து ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆனேன். என்ன சொல்கிறது, நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி நேச்சுரலாக நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற மூலமாக தான், வித்தவுட் எனி டேப்லெட்டு ஒரு ஆயின்மெண்ட் இல்லாமல் தான் நான் வந்து ஒரு ஆயின்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அது வந்து ஆயுர்வேதிக் ஆயின்மெண்ட்டு தான். ஸோ அதுவுமே வந்து அலோபதி கிடையாது. ஸோ அப்படி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய பிம்பிள்ஸு, என்னோடய ஆயிலி ஸ்கின்னு, என்னோடய ஸ்கின் டோன் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணினேன். ஸோ அதை தான் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது என்னைய மாதிரி பிம்பிள்ஸால் அவஸ்தைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிம்பிள்ஸ் வந்தால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கவனிக்க வேண்டியது நமக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது தான். மோஷன் சிக்னஸ் இருந்தாலே கண்டிப்பாக வந்து பிம்பிள்ஸ் வரும். அதை வந்து நீங்கள் அதை சரி பண்ணாமல் இதை வந்து சரி பண்ணவே முடியாது. நீங்கள் என்ன டேப்லெட் போட்டாலும் வெளியே இருந்து சரியாகாது. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப மோஷன் சிக்னஸ் இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து தண்ணி வாட்டர் இன்டேக் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். நீங்கள் வந்து நான் சொல்லுவேன், நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், ஒரு நாள் குடிப்போம், 2 நாள் குடிப்போம். அதை வந்து ரெகுலராக நம்ம வந்து தினமுமே 3 லிட்டர் தண்ணி எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி பார்த்தோம்னா கிடையாது. ஒரு நாள் விட்டுருப்போம், ஒரு நாள் நிறையா குடிப்போம், ஒரு நாள் கம்மியாக குடிப்போம், சில நாள் குடிக்கவே மாட்டோம். இப்படியே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நாள் 3 லிட்டர் தண்ணி குடிங்க. நான்லாம் வந்துட்டு தண்ணி எந்திரிச்சு போய் குடிக்கணுமே அப்படின்றதுக்காகவே குடிக்காமல் இருந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து தண்ணி குடிங்க, 3 லிட்டர் கண்டிப்பாக குடிங்க. அதை வந்து செக் பண்ணிக்கோங்க, நான் இன்றைக்கி 3 லிட்டர் குடிச்சிட்டேனா அப்படின்ற மாதிரி. தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிப்பேன் அப்படின்றது ஓகே.
பட் வந்து இப்போ இருக்க நம்ம உடம்புக்கு வந்து கண்டிப்பாக 3 லிட்டர் தண்ணிங்கிறது அவசியம்தான். இப்போ வெயில் டைமில் குடிக்கலாம் தண்ணி, நிறையா தாகம் எடுக்கும். பட் நான் சொல்கிறது எல்லா டைமே வந்து 3 லிட்டர் தண்ணி தினமும் குடிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோஷன் ப்ராப்ளம் சரி பண்ணிக்கோங்க. 2வது வந்து வாட்டர் இன்டேக் நிறையா எடுங்க. உங்களோட டாக்ஸின்ஸ் ஃபுல்லாக வெளியேறினாலே உங்களோட பிம்பிள்ஸ் வந்து ஈஸியாக வந்து க்யூர் ஆகிடும். இன்னொன்று வந்து ஃபேஸை வந்து டச் பண்ணாதீங்க. இப்போ எனக்கு வந்து பிம்பிள்ஸ் நிறையா இருக்குது அப்படின்றப்ப ஃபேஸை வந்து டச் பண்ணாதீங்க. பிம்பிள்ஸை கிள்ளி விடாதீங்க. கண்டிப்பாக பிம்பிள்ஸை கிள்ளி விட்டிங்கனாலே அது வந்து நல்ல ஒரு ஆக்னே ஸ்கேராக மாறிடும். அது ஒரு மாதிரி பல்லும் மேடுமா ஆயிரும் அப்புறம் ஸ்கின். அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது பிம்பிள்ஸே பரவாயில்லன்ற மாதிரி தோணும். ஸ்கார் ஆகிறதுக்கு விடாதீங்க. நல்லா தண்ணி குடிங்க. பிம்பிள்ஸை டச் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அப்புறம் நான் சொல்கிறேன் இந்த ஒரு ஃபஸ்ட்டு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். அதை வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு 1 வீக்லேயே. 1 வீக்கில் ஒரு 2-3 டேஸ்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ஒரு செவ்வாழைப்பழம், ஒரு ஒரு சில்லு தேங்காய் சில்லு 1 ரொம்ப வேணும். அந்த சில்லுனா தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குவான்டிட்டி. அது வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஒரு சில்லு தேங்காய் சில்லு, ஒரு செவ்வாழைப்பழம் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ரெட் பனானாவில் வந்து செவ்வாழைப்பழத்தில் வந்து நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இருக்குது. பிம்பிள்ஸை வந்து நல்லா க்யூர் பண்ணும். நீங்கள் வந்து அதுக்கு மட்டும் இல்லாமல் நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்டாமினா கிடைக்கும். நிறையா பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுவீங்க. அவசரமாக வேலைக்கு போகிறேன், அதுக்கு ஏதோ ஒரு காரணம். அது கூட விட்டுருங்க. நீங்கள் காலையில் கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு செவ்வாழைப்பழமும் கொஞ்சம் தேங்காய் சில்லும் சாப்பிட்டு போயிருங்க. ரொம்ப உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் சில் வந்து சாப்பிட்றனால கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அது வந்து நல்ல கொலஸ்ட்ரால் தான் தேங்காயில் இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து ஒரு அரை முடி தேங்காய், ஒரு முழு தேங்காயை வந்து நம்ம ஒரு நேரத்துக்கு எடுக்க போகிறது கிடையாது. நான் சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஆனால் தினமும் சாப்பிடுங்க. ஓகேங்களா? தேங்காயும் செவ்வாழைப்பழமும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா உங்கள் பாடியில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக அதை வந்து கம்பல்சரி சாப்பிடுங்க. ஓகேங்களா? முடிஞ்சால் வந்துட்டு நிலக்கடலை வந்து இந்த காஞ்ச கடலை இருக்குல்ல, அதை வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக எடுத்துட்டு நைட்டு வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிடுங்க. நிலக்கடலை, செவ்வாழைப்பழம், தேங்காய். ஓகேங்களா? இது 3மே வந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டாக தினமும் சாப்பிடுங்க. தினமும் என்னால் சாப்பிட முடியல அப்படின்னா கூட 1 டே விட்டு 1 டேனாவது கண்டிப்பாக சாப்பிடுங்க. நான் சொல்கிறது பிம்பிள்ஸை நல்லா க்யூர் பண்ணி கொடுக்கும். உங்கள் உடம்பையும் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். உடம்பு இன்சைடில் நான் சொல்கிறது இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா இன்சைடே உங்களுக்கு வந்து நல்லா க்யூர் ஆகும் உடம்பு. அப்படின்றப்ப அந்த பிம்பிள்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இதை வந்து சாப்பிடுங்க. நல்லா உங்களுக்கு தேங்காய் சாப்பிட்டு மறுநாள் பாருங்கள், நல்லா மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும். உங்களுக்கு வயிறு ரொம்ப இதாக இருக்காது. உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும் உடம்புக்கு. இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது செவ்வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அது தோலை வந்து கீழே போட்டுறாதீங்க. அதை வந்துட்டு லைட்டாக தண்ணியில் அலசிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க ஃபேஸ் பேக்காக போடுங்க. இல்லாதவங்களும் போடலாம். இது எதுக்கு அப்படின்னா பிம்பிள்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாக இருக்கும். அவங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் சில பேருக்கு வந்து ரொம்ப கொப்பளமாக இருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று சொல்கிறேன். எனக்கு வந்து பிம்பிள்ஸ் நிறையா இருக்குது. ஃபேஸ் ஃபுல்லாக கொய்யான்ட்டு இருக்குது. என்னால் கையே வைக்க முடியாது. இல்லைன்னா எனக்கு சில பேருக்கு வந்து அந்த பிம்பிள்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சி அதுலேருந்து ரத்தம்லாம் வந்திருக்கும். அப்படி இருக்கிறவங்க ஃபேஸ் பேக் போடுங்க. நான் என்ன சொல்கிறேன், பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க எப்பயுமே வந்து ஃபேஸ் பேக் போட்டு தேய்ச்சி கழுவி எடுக்காதீங்க. ஓகேங்களா? லைட்டாக தண்ணி வச்சு வாஷ் பண்ணிடுங்க. தேய்க்கவே கூடாது. நம்ம பிம்பிள்ஸ் ஆக்டிவாக இருக்கிற டைமில் நம்ம தேய்க்கவே கூடாது ஃபேஸை. ஓகேங்களா? லைட்டாக அந்த ரெட் பனானா தோலை வந்து ஃபேஸ் பேக்காக போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எப்பயும் போல் உங்கள் வேலையை பார்க்கலாம். ஆனால் ஒன்று வெயிலில் போகாதீங்க. இதுன்னு இல்லை, எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் உடனே வெயிலில் போகாதீங்க. அது வந்து திரும்ப ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒவ்வொன்றா என்னென்ன பண்ணலாம், எப்படி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 30 to 40 டேஸ்க்குள்ளே பிம்பிள்ஸை சரி பண்ணலாம், ஆயிலி ஸ்கின்னை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதாக சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்டேக் தான் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எத்தனை பேர் பிம்பிள்ஸால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இல்லை எனக்கு இன்னும்
என்ன பண்ணனே தெரில அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கைட் பண்ணுறேன். இது எல்லாமே நான் ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். சொல்கிற விஷயங்கள் நீங்களும் கூகுளே சர்ச் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றும் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான வழி தான். நம்ம நினச்சா சரி பண்ணலாம், அவ்வளோதான். போய் டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த மாத்திரை இந்த ஆயின்மெண்ட் போடணும். அது சில பேருக்கு க்யூர் ஆகும். அதையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன். சில பேர் டாக்டர்கிட்ட போனாலே க்யூர் ஆகுது. பட் நான் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும்னா ஆல்மோஸ்ட் ஒரு 13 இயர்ஸாக ரொம்ப அஃபெக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு உள்ளே சரி பண்ணனால தான் என்னால் வெளியே வந்து என் ஃபேஸ் வந்து இப்போ நல்லாயிருக்கு. அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாமே சொல்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எது டவுட் இருந்தாலும். தேங்க்யூ ஸோ மச்.